ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மார்டின் ஆடியோ. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போனால் ஸ்டீரியோ 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உடைய சப்ளை அது இன்புட் எல்லாத்தையும் கிளியராக பார்ப்போம். ஸோ ரொம்ப காம்பேக்டான டிசைன். சப்ளை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு டூயல் சப்ளை 24 வோல்ட்டு இன்புட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் அவுட்புட்டும் பேக்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. இதில் காம்பனண்ட் லெஸ் காம்பனண்ட் தான். ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டாப்பாலஜி வந்து நம்ம க்ளோன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எஸ்டிகேவோட டாப்பாலஜி தான். எஸ்டிகேவோட 007 மாடலில் நம்ம க்ளோன் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹைஃபை ஒரு குவாலிட்டியாக இருக்கும். பட் நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நம்ம டிஸ்க்ரீட்டில் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக பண்ணணும். ப்ளஸ் அதே மாதிரி இடமும் பெருசாக போய்விடும். உங்களுக்கு மினிமம் 4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது இந்த பிசிபி. அவ்வளோதான் இருக்கும். ஈச்சிங்காக இந்த பெருசாக போட்டிருக்கு. மற்றபடி சைஸ் ரொம்ப சின்னது தான். ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த பிசிபியை பண்ணியிருக்கோம். அதனால் ஹைஃபையாக இருக்கும். கண்டிப்பாகவே நீங்கள் எஸ்டிகே ஐஸில் என்ன ஒரு ட்ரிபிள் எதிர்பார்க்குறீங்களோ, என்ன ஒரு பேஸ் எதிர்பார்க்குறீங்களோ 100% நான் இதில் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு தானான்னு செய்யாமல் நல்ல எஃபர்ட் போட்டு தூங்காமல் செய்யாமல் நிறைய எஃபர்ட் போட்டு நான் அதுக்கு இந்த உழைச்சிருக்கேன். அதுக்கான கண்டிப்பாக அவுட்புட் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த போர்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாக அவைலபிலிட்டியாக இருக்குது. வேணுங்கிறவங்க சேலம் மார்க்கெட்டில் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக கொரியர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்னா வாங்கிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பாலஜி. எஸ்டிகே வழியே நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான். ரொம்ப சிம்பிள் காம்பனண்ட் எல்லாமே எஸ்எம்டி. அதே போல் இல்லை எஸ்எம்டி இருக்குது, ஏதாவது கண்டிப்பாக ஃபால்ட்டு வராது. ஏன்னா ஒவ்வொரு பிசிபியுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி தான் வெளியே கொடுக்குறோம். எவ்ரி ஆடியோ செக் பண்ணி சப்ளை கொடுத்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாட வச்சு எல்லா போர்டும் 2 மினிட்ஸ் பாட வச்சு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஹீட் இஷ்யூ இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அப்படி நீங்கள் எதாவது லைன் மாற்றி கொடுத்து இந்த சிப்பு எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சிப்பு நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் சிப்பை மட்டும் வாங்கி லாக் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சிம்பிளாக நீங்கள் சிப்பு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சிப்புக்கான உள்ள ஒரு கோடு இருக்கும். கண்டிப்பாக அந்த கோட் ஃபீட் பண்ணியிருப்போம். அந்த கோடு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த கோடுக்கான ஈக்குவல் போர்டு நம்ம கொடுத்துருவோம். எல்லா பிசிபிக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்கோம். அந்த கோடு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கோடு கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும்போது கண்டிப்பாக நான் நீங்கள் எங்கே கேட்பீங்க கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த இடத்துல கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த கோடை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான மாற்று பிசிபி நம்ம அமுச்சு விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிப்போட விலை ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்கான எஃபர்ட் நான் நிறைய போட்டிருக்கேன். நான் இதை பற்றி ரொம்ப சொல்ல தேவையில்லை. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. டெஸ்டிங் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிங் வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல். இது ஒரு நல்ல ஒரு அல்ட்ரா ஃபெசிலிட்டியாக இருக்கும். சவுண்டு நீங்கள் எஸ்டிகேயில் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் எதிர்பார்க்கலாம். தெளிவாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சவுண்ட் நீங்கள் பார்க்க சின்ன கார்டில் நீங்கள் எவ்வளோ சத்தத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பார்க்க சின்ன கார்டு மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு அவுட்புட் குவாலிட்டி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். மெயினாக சப்ளை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சப்ளை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 35 வோல்ட் டிசி, அதாவது ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 24 வோல்ட்டு போட்டால் போதுமானது. ரொம்ப ஒரு குவாலிட்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப காம்பேக்ட் சைஸ். நீங்கள் ஒரு 1.3 கூட நீங்கள் ஈச்சிங் சைஸ் சின்னது பண்ணி அழகாக சிம்பிளாக நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது கமர்ஷியலுக்கு கொடுக்குறதுக்காண்டி எவ்ரி பிசிபி டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நான் டெஸ்டட் ஓகேன்ற ஸ்டிக்கரை வந்து சும்மா ஓட்ட கிடையாது. இதுக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்புறமா தான் லோட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா காசு கொடுத்து வாங்குகிற பொருள் மக்களோட வழி வந்து எனக்கு புரியும். ஏன்னா நம்ம கொடுக்குற அதே போல் நான் காம்பனண்ட்டோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் வரானா ஒரு குவாலிட்டி அவங்க கொடுக்குற காசுக்கு மன நிறைவான ஒரு பொருளை கொடுக்குறோம். ஸோ அதனால் எந்த விதத்துலையும் நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது. எவ்ரி காம்பனண்ட் ஜென்யூன் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ரெசிஸ்டர் ஆகட்டும், சிப் ஆகட்டும், பிசிபி ஆகட்டும், ஹீட்சிங் ஆகட்டும், ஸ்க்ரூ ஆகட்டும், ஹீட்சிங் தெர்மல் பேஸ்ட் ஆகட்டும், தெர்மல் பேப்பர் ஆகட்டும், எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு ஒர்த்தான போர்டு. நல்லாயிருக்கும். அதாவது ஒரு எஸ்டிக்கு ஈக்குவலான சவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒர்த்தபிள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சவுண்ட் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட ட்ரிபிளையும் பேஸும் நீங்களே கேட்டால் உங்களுக்கு புரியும். ஸோ அதர்வைஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் ஒன்லி ஸ்டீரியோ மட்டும் தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். மோனோ வேணும்னா பண்ணிக்கலாம். பட் சிப்லேயே நம்ம நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் நான் மாற்றி இதில் ப்ராமிஸாக ஃபெயிலியர் வர வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இன்கேஸ் மாற்றி கொடுத்தா தான் கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும். ஒரு சப்ளை மாற்றி கொடுத்தா தான். அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக 100% நான் கேரண்டி உங்களுக்கு சிப்பு மாற்றி கொடுத்துட்றேன். நோ ப்ராப்ளம். சிப்பு காஸ்ட் ரொம்ப லோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.